நம்மட உடம்புல என்ன பார்ட்ஸ் எங்க இருக்குன்னு படத்த எடுத்து வெளியவே காட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு புரூட்டலான வயலன்ஸான பீக் ஃபிலிம். கில் மூவியே தூக்கி சாப்பிட்டுடுது இந்த வயலன்ஸ்ல. ரொம்ப ஹைப்ல வெளியான படம் தான் மார்க்கோ. ஹைப்ப பீட் பண்ணிச்சா என்று தான் பார்க்க போறோம். ஒரு கேங்ஸ்டர் ஃபேமிலி. அதுல ஹீரோவோட தம்பிய கொலை செஞ்சுட்டாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் நம்மட ஹீரோ. இதுதான் ஒன்லைன். ஏற்கனவே பழக்கமான கதையா இருந்தாலும் அதை ஸ்டேட் பண்ண விதத்துல தான் இந்த படத்துல பிளஸ்ஸே. 10 நிமிஷம் கழிச்சு தான் ஹீரோட என்ட்ரி வருது. அதுக்கு முதல் அவருக்கு பில்டப் குடுக்குறாங்க கொஞ்ச நேரம். என்னடா இது மலையாள ஃபிலிம் தானா பார்க்குறேன் என்ற மாரி ஒரு டவுட் வந்து எனக்கே வந்துடுச்சு. பிறகுதான் அவங்க வந்து இன்ட்ரோ குடுக்காங்க. அந்த இன்ட்ரோ வந்து தரமான இன்ட்ரோ. அது மார்க்கோட கேரக்டர் யாரு, அவர்ட்ட ஸ்க்ரீன் பிரசன்ஸ், ஸ்டைலு, அந்த ப்ரூட்டல், வயலன்ஸ் அந்த முதலாவது இன்ட்ரோ சீன் இருக்குல்ல. இப்படி ஒரு இன்ட்ரோ சீன் இந்திய சினிமாலயே பார்த்தது இல்ல. ஒரு வித்தியாசமா காட்டியிருந்தவங்க. ரொம்ப புரூட்டலா இருந்துச்சு அது வந்து. ஆனா வந்து இதுல வந்து சொல்லியே ஆகணும். இவருக்கு அந்த மார்க்கோன் அந்த கேரக்டர எங்களுக்கு வந்து கடத்துறாங்க பெஸ்ட்டா ஃபுல்லாவே. அவர்ட்ட ஸ்டைலா இருக்கட்டும், அந்த ஆட்டிட்யூடா இருக்கட்டும், கண்ணாடிய போற விதமா இருக்கட்டும், மற்ற சிகரெட்ட பிடிச்சு தூக்கி போட்டு பிடிக்கிற சீனா இருக்கட்டும், எல்லாம் வித்தியாசமா கொமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மலையாள சினிமால நான் பார்க்குறேன். கொமர்ஷியல் எலிமெண்ட் வந்து இருக்காது அவங்களோட இதுல. ஆனா இதுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பெர்சனலா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து பார்த்தா சென்டிமென்ட் ஒர்க்கா இருந்தது. அது மட்டும் சொதப்பியிருந்தா படமே சொதப்பியிருக்கு. ஹீரோவுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் உள்ள சென்டிமென்ட் வந்து கனெக்ட் ஆயிருந்தது. ரொம்ப சிவா மாரி இழுத்தடிக்காம அளவா இருந்தது. அது எங்களுக்கு கன்வே ஆன விதத்தால தான் இந்த படமே எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இல்லாட்டி வந்து சொதப்பியிருக்கும் படம். அந்த அந்த சென்டிமென்ட்லாம் இருக்கு. அந்த ரிவெஞ்ச் ஸ்டோரின்ற சென்டிமென்ட் வந்து ஒர்க் ஆனது தான் எங்களுக்கு அந்த வில்லன் அடிக்கும்போது அடிக்கிறா அவனை பிரிக்கிறான்னு எங்களுக்கு ஒரு மனசுக்கு தோணும். அப்படி தோண வைக்கிறதுக்கு அந்த சென்டிமெண்ட் சீன் வந்து கொஞ்சம் சீன் காட்டினாலும் அது வேர்த்தான சீனா இருந்துச்சு. முக்கியமா சொல்லியே ஆகணும் ஸ்டண்ட் கொரியோகிராபி. அம்மா! தரமான யார் செய்தான்னு தெரியல. இன்னமா செதுக்கி இருக்கிறாங்க. ஸ்டண்ட் தான் இந்த படத்தின் மெயினு. இந்த ஸ்டண்ட் மட்டும் இல்லாட்டி படமே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஸ்டண்ட்லாம் போய் படம் வேற லெவல்ல ஸ்டண்ட் கொரியோ பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் பண்ண விதமா இருக்கட்டும். அந்த ஸ்டண்டோட கொரியோவா இருக்கணும். அம்மா! சின்ன சின்ன இடங்கள வச்சு அந்த ஸ்டண்டு சரியான புரூட்டலான அந்த கில் படத்தை விட இது கொஞ்சம் அதிகப்படியா புரூட்டல் காட்டியிருந்தாங்க. ஜோன் விக் ஸ்டைல்ல எல்லாம் அந்த ஃபைட்டு அந்த சில ஃபைட் எல்லாம் அதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த டிஃப்ரெண்டா இருந்தது. மலையாள, இந்திய சினிமாலயே டிஃப்ரெண்டான ஒரு மேக்கிங்கா இருந்தது. அதுல முக்கியமா அந்த கேமரா ஆங்கிள் எல்லாமே, ஷாட்ஸ் எல்லாமே பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சிங்கிள் ஷாட்ல நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்காங்க. சிங்கிள் ஷாட்டையும் பிறகு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்காங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்தது. அந்த இது இன்ட்ரோலயும் சிங்கிள் ஷாட் யூஸ் பண்ணியிருந்தவங்க, கிளைமேக்ஸ்லயும் சிங்கிள் ஷாட் யூஸ் பண்ணியிருந்தவங்க, அதெல்லாம் அட்டகாசமா இருந்துச்சு. சரி எல்லாம் பாசிட்டிவா சொல்றேன். நெகட்டிவ் இல்லையான்னு நீங்க யோசிக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் நெகட்டிவா நாங்க யோசிச்சு பார்த்தா தான் ஹீரோயினி திடீர்னு எங்கேயோ இருந்து வாராங்க. வந்து உனக்கும் எனக்கும் ஒத்து வராது பிரேக்கப் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு போறாங்க. ஏன் இதுக்கு அவங்க வராம விட்டுருக்கலாமே என்று ஒரு கேள்வி எங்கள்கிட்ட எழுதுதான். ஒருவேளை ஹீரோ வந்து பெண்களை மதிக்கிற கேரக்டர் என்னதான் வயலன்ஸா இருந்தாலும் பெண்கள் 2 வரைக்கும் ரெஸ்பெக்ட் பண்ற அந்த மதிக்கிற அந்த குணத்தை ஹீரோட குணத்தை காட்டுறதுக்காக அந்த அவ வச்சாங்களே ஹீரோயினி கேரக்டர் தான் தெரியல. உண்மையா வராம விட்டிருந்தாலும் பெருசா ஒன்றும் மாற்றம் இருந்திருக்காதுன்னு நான் சொல்லுவேன். அதை விட இன்னொரு நெகட்டிவ் என்று பார்த்தீங்கன்னா அந்த கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு புரூட்டல்ல எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க. அது வந்து ஏதோ வாண்டட்டா வச்ச மாரியே இருந்துச்சு. அது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அந்த லாஸ்ட் வில்லன் வந்து செய்யற விஷயங்களா இருக்கட்டும். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமா என்னன்னு சொல்ற கதையை தாண்டி போற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே. அது கொள்ற சரி. அத வந்து இப்படியெல்லாம் காட்டணுமான்ற ஒரு யோசனை வந்தது. இந்த 2 பாயிண்ட் தான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சது. மற்றது கதையும் வந்து ஒரு நார்மல் கதை என்றால பெருசா இம்பாக்ட் இல்லாதால இந்த இதெல்லாம் லேக்ன்னு இல்ல. ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸா சொல்ல முடியும். மற்றபடி அட்டகாசமான படம். ஒரு தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய படம். அப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு விசுவல் ட்ரீட்ன்னு தான் சொல்லலாம். அப்படி உங்களுக்கு ரத்தம் தெறிக்க தெறிக்கில்லு. மற்றது நீங்க பார்த்த ஜோன் விக் மாதிரியான படங்கள் பார்க்க விருப்பமான ஆட்கள் கட்டாயம் போய் பாருங்க. குழந்தைகளை மட்டும் தயவு செய்து கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. மற்றது கார்ட் பேஷண்ட் அவங்க எல்லாம் போறதை தடை செய்ய வேணும். ஏனென்றால் இது அந்த அளவுக்கு புரூட்டலான படம். டீம் சொன்ன மாதிரி தான் ஏ சர்டிஃபிகேட் படம். 18+ மேல இருக்கிறாங்க போய் பாருங்க. இவ்வளவு தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. இது வந்து உங்களுக்கு அப்படி இருந்தது படம். உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.